ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1 தான் பார்க்க போகிறோம். இன்பத் தமிழ்ங்கிற தலைப்பின் கீழ் உள்ள புக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. 4வது பக்கத்தில் உள்ள மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். டேஸ் அமைய வேண்டும். சமூகம். ஆன்சர் என்னன்னா சமூகம். நெக்ஸ்ட்டு, நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும். ஆன்சர் ஈயனா தான். இதோட ஆன்சர் வந்து அசதி. என்னதுன்னா அசதி. நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவன்று. ஆவனா தான் இதோட ஆன்சர். தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து தமிழெங்கள். இதோட ஆப்ஷன் ஆவனா தான் இதோட ஆன்சர். அமுதொன்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. இதுவும் ஆவனா தான் ஆன்சர். பண்ணிக்கோங்க. அமுது ப்ளஸ் என்று தான் இதோட ஆன்சர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். எப்படி எழுதுனா செம்மை ப்ளஸ் பயிர். நெக்ஸ்ட்டு, இன்பத் தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. ஃபஸ்ட்டு, விளைவுக்கு. விளைவுக்கு என்ன தேவை? நீர் தேவை. அறிவுக்கு என்ன தேவை? தோல். இளமைக்கு என்ன தேவைன்னா பால். புலவருக்கு வேல். அதாவது விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒத்த ஓசையில் முடியும் ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது எடுத்துக்காட்டு எப்படின்னா பேர், நேர், அது மாதிரி நீர், ஊர் இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடிகிற சொல். நம்ம அது மாதிரி பால், வேல் இதுவும் ஒத்த ஓசையில். வான், தேன், தோல், வால் இதெல்லாம் இதோட எடுத்துக்காட்டு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, குருவினா பார்க்கலாம். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவின்? இதோட ஆன்சர் வந்து பக்க எண் நோட் பண்ணிக்கோங்க. 3வது பக்கத்தில் இருக்குது. 3வது பக்கத்தில் இங்கே பாருங்கள், வெறும் இதோட பேர் மட்டும்தான் எழுத போகிறோம். அமுது, உயிர், நிலவு, மனம், ஊர், பால், வேல், வானம், தேன், தோல், வால். இதுதான் இதோட ஆன்சர். இதோட பெயர்கள் மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இதோட ஆன்சர் வந்து பக்க எண் 3ல் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பக்க எண் 3 எடுத்துக்கோங்க. பக்க எண் 3ல் இங்கே பாருங்கள், தமிழ் எங்கள் உயிர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. தமிழ் வந்து எங்கள் பெருமைக்கும் எல்லையற்றது. நெக்ஸ்ட்டு, தமிழ் எங்கள் உயிருக்கு எல்லையாகிய வானம் போன்றது. அதாவது தமிழ் வந்து வானம் போக பெரிய எல்லையோடது. அதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்க. இந்த ஒரு வரி தான் தமிழ் இதில் இருந்து ஆரம்பித்து போன்றது வரைய. குருவினா 2ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, சிறுவினா. இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுகன்னு போட்டிருக்காங்க. இன்பத் தமிழ் பாடலில் எனக்கு பிடித்த அடிகள் வந்து அப்படின்னு போட்டு பக்க எண் 2ல் எடுத்துக்கோங்க. 2ல் நான் வந்து இது எழுதுகிறேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இதுதான் இதோட 2 அடிகள். இது போல தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சிறுவினா 2 பார்க்கலாம். சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே நான் எழுதியிருக்கேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பயிர் வளர்ந்து கதிர் விளைவதற்கு தடையில்லாமல் நீர் பாய்ச்ச வேண்டும். அதுபோல் தமிழ் பயிர் வளர்த்த தமிழர் ஆதரவு நீர் தேவை. இதுதான் இதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.